நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த அண்ணன் தங்கை நள்ளிரவில் திடீரென மாடியிலிருந்து கேட்ட கதறல் சத்தம். மாடியிலிருந்து அமைதியாக நடந்து வந்த தாய் வேக வேகமாக மாடியில் உள்ள அறைக்கு சென்று பார்த்தபோது தீயில் சிக்கி கதறிக் கொண்டிருந்த தந்தை. தாலி கட்டிய மனைவியே கணவனுக்கு உயிரோடு கொல்லி வைத்தது ஏன்? நடுராத்திரியில் நடந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? இரவு 11 மணி இருக்கும். 22 வயசான சூர்யாவும் 20 வயசான அவருடைய தங்கை சாத்திகாவும் வீட்டுல ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு மாடியில இருந்து யாரோ கத்துற சத்தம் கேட்டிருக்குது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு மாடி படியில ஏறி இருக்காங்க. எதிரில அவங்க அம்மா கவிதா எந்த ரியாக்ஷனும் இல்லாம சைலண்டா இறங்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. மாடியில என்னமாச்சு, யாரு கத்திட்டு இருக்காங்கன்னு கேட்டதுக்கு கூட எந்த பதிலும் சொல்லாம அவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணனும் தங்கச்சியும் மாடிக்கு போய் பார்த்தா அவங்களுடைய அப்பா ரங்கசாமி தீயில சிக்கி கதறிக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே சூர்யாவும் சாத்திகாவும் சேர்ந்து தண்ணீரை பீச்சி அடிச்சும் சாக்கு பைய மேல தூக்கி போட்டும் தீய அணைச்சிருக்காங்க. அடுத்து 2 பேரும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வர வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம்னு நினைச்சு ரங்கசாமியை 2 வீலர்ல வச்சே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. கொஞ்ச தூரம் போனப்போ எதிரில் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. 80% தீ காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வந்த ரங்கசாமி புதன்கிழமை காலையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் நடத்தின விசாரணையில தான் ஏகப்பட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியில வந்திருக்கு. காவேரிப்பட்டினம் பக்கத்துல உள்ள நேருபுரம் கிராமத்தை சேர்ந்தவரு 47 வயசான ரங்கசாமி. கூலி வேலை பார்த்துட்டு இருந்த இவருடைய மனைவி 44 வயசான கவிதா ஆடு மாடுகளை வளர்த்துட்டு வந்ததோட பால் வியாபாரமும் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு வைத்தீஸ்வரி சாதிகாங்கிற 2 மகள்களும் சூர்யாங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. வைத்தீஸ்வரிக்கு கல்யாணம் ஆகிருச்சு. சாதிகா காலேஜ் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. சூர்யா வேலை தேடிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில ரங்கசாமிக்கும் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் இடையில தகாத உறவு இருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே கவிதாவுக்கு தெரிஞ்சு வீட்டுல பூகம்பமே வெடிச்சிருக்கு. மனைவியும் பிள்ளைகளும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ரங்கசாமி தகாத உறவை கைவிடவே இல்லை. வாரத்துல ஒரு முறையாவது காரிமங்கலத்துக்கு போய் அந்த பெண்ணோட வீட்டுல தங்கிட்டு தான் வருவாராம். பிள்ளைகள் தோளுக்கு மேல வளர்ந்துருச்சு. இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு தான் நல்லாவா இருக்கு? அதுவும் நமக்கு 2 பெண் பிள்ளைகள், அவங்கள கரை சேர்க்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்குன்னு கவிதா தன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி இருக்காங்க. ஆனா இந்த வார்த்தைகள் எதுவும் ரங்கசாமியுடைய மனசை மாத்தல. ரங்கசாமியுடைய தகாத உறவுனால கடந்த 3 வருஷமாவே வீட்டுல சண்டை சச்சரவாதான் இருந்திருக்கு. ரங்கசாமி அடிக்கடி மஞ்சுளா வீட்டுக்கு போய் தங்குறது கவிதாவுக்கு நல்லாவே தெரிஞ்சும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில தான் கடந்த 3 மாசமாவே ரங்கசாமி வீட்டுக்கே வரலையாம். அப்பப்ப மட்டும் போயிட்டு இருந்தவரு திடீர்னு 3 மாசத்துக்கு மேல அந்த வீட்டிலேயே குடியிருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் கவிதாவுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் அப்பா எங்கன்னு கேக்குறாங்க, வீட்டுக்கு வந்துருங்கன்னு ரங்கசாமி கிட்ட கவிதா செல்போன்ல எவ்வளவோ கெஞ்சி இருக்காங்க. ஆனா ரங்கசாமி கவிதாவுடைய வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்கல.
இதுக்கு நடுவுல இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துருவன்னு ரங்கசாமி மனைவி கவிதாவுக்கு திங்கட்கிழமை காலையில போன் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்போ 3 மாசமா வீட்டுக்கு வராம இப்ப மட்டும் எதுக்கு வரீங்கன்னு கேட்டு கவிதா ரங்கசாமி கிட்ட கோபமா பேசினதா சொல்லப்படுது. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன கவிதா நைட்டு 10 மணியாகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. வீட்டுல இருந்த சூர்யாவும் சாகிதாவும் கதவை சும்மா சாத்திட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு மேல ரங்கசாமி வீட்டுக்கு வந்திருக்காரு. பிள்ளைகள் தூங்கிட்டு இருந்ததால மாடிக்கு போய் படுத்து தூங்கியிருக்காரு. இத பார்த்த கவிதா நேரா மாடிக்கு போய் தூங்கிட்டு இருந்த ரங்கசாமிய தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. ஆனா ரங்கசாமி மேல மண்ணெண்ணெய ஊத்துனாங்களா இல்ல பெட்ரோலை ஊத்துனாங்களாங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. ரங்கசாமிய கொலை பண்ணணுங்கிற நோக்கத்துல தான் சாயங்காலமே கவிதா வெளியே போய் மண்ணெண்ணெயோ இல்ல பெட்ரோலையோ வாங்கி வச்சிருந்திருக்காங்க. கணவர் வீட்டுக்கு வர வரைக்கும் வீட்டு பக்கத்திலேயே மறைஞ்சிருந்து கரெக்டா ரங்கசாமி வீட்டுக்குள்ள போனதும் பின்னாடியே போய் தீ வச்சு கொளுத்திட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ரங்கசாமியுடைய மகன் சூர்யா கொடுத்த புகாருடைய அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தலைமறைவா இருக்கிற கவிதாவை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. திருமணம் முடிந்து கலகலவென இருந்த வீடு, உறவினரை பேருந்து நிறுத்தத்தில் விடச் சென்ற புதுமாப்பிள்ளை, பஜாருக்கு சென்றிருந்த புதுமாப்பிள்ளையின் பெற்றோர் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது காத்திருந்த பேரதிர்ச்சி. தூக்கில் சடலமாக தூங்கிக் கொண்டிருந்த புதுமணப்பெண், கழுத்தில் தாலி ஏறிய 4வது நாளே இளம்பெண் விபரீத முடிவெடுத்தது ஏன்? நடந்தது என்ன? பந்தல் கால் நட்டு சீரியல் லைட் போட்டு கலகலப்பா இருந்த கல்யாண வீடு அடுத்த 4 நாள்ல துக்க வீடா மாறிடும்னு யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. கோவை அன்னூர் பக்கத்துல உள்ள கீரநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் சரவணன். இவருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் தேவனப்பட்டியை சேர்ந்த தீபிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க 2 வீட்டு பெற்றோரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி பெண்ணுடைய சொந்த ஊரான திண்டுக்கல் தேவனம்பட்டியில வச்சு 4 நாளைக்கு முன்னாடி சரவணனுக்கும் தீபிகாவுக்கும் சீரும் சிறப்புமா கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணமும் அதுக்கு பிறகு நடக்கிற சடங்குகள் எல்லாம் முடிஞ்சு மணமகனும் மணமகளும் கீரநத்தத்துல உள்ள சரவணன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ தீபிகா கூட அவருடைய உறவுக்கார இளைஞர் ரஞ்சித் குமாரும் வந்திருக்காரு. சரவணன் கிட்ட அந்த இளைஞர் தனக்கு அண்ணன் முறை வேணும்னு தீபிகா சொல்லியிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு மணப்பெண் புகுந்த வீட்டுக்கு போகும்போது மணப்பெண் வீட்டில இருந்து நெருங்கின உறவினர்கள் யாராச்சும் கூட வரது வழக்கமா இருந்தாலும் பொண்ணை புகுந்த வீட்டுல விட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா தீபிகா கூட வந்த இளைஞர் சரவணன் வீட்டிலேயே 2 நாள் தங்கி இருந்ததா சொல்லப்படுது. கல்யாணமான நாள்ல இருந்தே தீபிகா கணவர் கிட்ட சரிவர பேசலன்னும் கணவர் கிட்ட இருந்து விலகியே இருந்ததாவும் சொல்லப்படுது. கணவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஊர்ல இருந்து வந்திருந்த அந்த இளைஞர் கூடவே தீபிகா எந்நேரமும் பேசிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. பல கனவுகளோடையும் ஆசைகளோடையும் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வச்ச சரவணனுக்கு தீபிகாவுடைய இந்த செயல் பெரும் ஏமாற்றத்தையும் வேதனையையும் கொடுத்திருக்கு. நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேசாம எப்ப பார்த்தாலும் அண்ணன்னு சொல்லி ஊர்ல இருந்து வந்திருந்த இளைஞர் கூடவே பேசிக்கிட்டு இருக்காளேன்னு சரவணனுக்கு ரொம்ப கடுப்பாகி இருக்கு. ஒரு கட்டத்துல தீபிகாவுடைய அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி பேசின சரவணன், உங்க பொண்ணுக்கு உண்மையிலேயே என்ன பிடிச்சிருந்ததா இல்ல அவங்கள கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்னாச்சு மாப்பிள, ஏதாச்சும் பிரச்சனையான்னு தீபிகாவுடைய அப்பா பதற்றத்தோடையே கேட்டிருக்காரு. கல்யாணம் நடந்ததுல இருந்தே உங்க பொண்ணு என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா, தள்ளியே தான் இருக்கா. ஆனா ஊர்ல இருந்து வந்திருக்கிற உங்க சொந்தக்கார பையன் கிட்ட தான் 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவனுடைய செயல்பாடே சரியில்லை, அந்த பையனை உடனே ஊருக்கு கிளம்ப சொல்லுங்கன்னு கோபமா சொல்லியிருக்காரு. தீபிகாவுடைய அப்பா அம்மா கிட்ட சரவணன் போன் பண்ணி பேசின கொஞ்ச நேரத்திலேயே சரவணன் வீட்டில இருந்த அந்த இளைஞர்
தான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பெட்டி படுக்கைய தூக்கி இருக்காரு. அப்போ நானே உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல விடுறேன்னு சொல்லி அந்த இளைஞரை சரவணன் தன்னுடைய இருசக்கர வாகனத்துல கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. அப்போ சரவணனுடைய அப்பா அம்மாவும் வீட்டுல இல்ல. வெளியே போயிருந்த சரவணனுடைய அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ தீபிகா தூக்குல சடலமா தொங்கி இருந்ததை பார்த்து குலை நடுங்கி போய் நின்று இருந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்த சரவணனும் வீட்டுக்கு வந்து தீபிகா தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீபிகாவுடைய சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச நாளே நாள்ல புது மணப்பெண் தூக்குல தொங்கி உயிரை மாய்ச்சிக்கிட்டதால இது சம்பந்தமா ஆர்டிஓ விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. போலீசுடைய முதற்கட்ட விசாரணையில சரவணன் தீபிகாவுடைய அப்பா அம்மா கிட்ட போன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவங்க தீபிகாவையும் அந்த இளைஞரையும் கண்டிச்சதாவும் அதனாலதான் அந்த இளைஞர் உடனே ஊருக்கு கிளம்பிட்டதாவும் சொல்லப்படுது. தீபிகாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னும் பெற்றோருடைய கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. சொந்தக்கார இளைஞர்கிட்ட பேசினத சரவணன் தப்பா நினைச்சுக்கிட்டாரேன்னு தீபிகா இப்படி பண்ணிட்டாங்களா, இல்ல அப்பா அம்மா போன்ல திட்டுனதை நினைச்சு விபரீத முடிவு எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற பல்வேறு கோணத்துல போலீஸ் தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கழுத்துல தாலி ஏறின 4 நாள்லேயே புது மணப்பெண் தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்ட சம்பவம் அவங்க குடும்பத்தை மட்டுமில்ல ஒட்டுமொத்த ஊரையும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. தண்ணீரில் வழுக்கி விழுந்து மனைவி உயிரிழந்து விட்டதாக கதறி எழுத கணவர். மனைவிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கதறி கதறி அழுவது போல் பக்க ஆக்டிங். மனைவியை அழித்தே கொன்றுவிட்டு கபட நாடகம் ஆடிய முதியவர் சிக்கியது எப்படி? மனைவியை கொல்லும் அளவிற்கு அப்படி என்ன ஆத்திரம்? நடந்தது என்ன? டைல்ஸ்ல தண்ணி கொட்டி இருக்கிறத பார்க்காம உங்க அம்மா அதுல நடந்து வழுக்கி கீழே விழுந்து மயங்கி கிடக்குறாமா, சீக்கிரம் வான்னு தன்னுடைய மகள் காயத்ரிக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காரு கணவர் ராமரத்தினம். என்னப்பா சொல்றீங்க, இருங்க உடனே வரன்னு சொல்லிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கிற தாய் வீட்டுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க காயத்ரி. மூச்சு பேச்சில்லாம கிடந்த தாய் மீனலோட்சினிய ராமரத்தினமும் காயத்ரியும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க மீனலோசினிய பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லவே சடலத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவிக்கு விறுவிறுன்னு இறுதி காரியங்களை செஞ்சிருக்காரு ராமரத்தினம். கண்ணீர் வடிச்சபடியே தன் கையால மனைவிக்கு பொட்டெல்லாம் வச்சு ராமரத்தினம் இறுதி ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்த நேரத்துல வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. காவலர்களை பார்த்ததும் ராமரத்தினத்துக்கு கை கால்கள்லாம் நடுநடுங்கி இருக்கு. என்ன சாராச்சு, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு ராமரத்தினம் கேட்கவே உங்க மனைவி மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க போலீஸ். நான் எந்த புகாரும் கொடுக்கவே இல்லை, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம துக்க வீட்டுல வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு எரிஞ்சு விழுந்திருக்காரு ராமரத்தினம். அப்போ நான் தான் போலீஸுக்கு புகார் தெரிவிச்சேன், அம்மாவுடைய மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு பயங்கரமா கத்தியிருக்காரு மகன் பாஸ்கரன். அதுக்கு பிறகு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி வைக்கப்பட்டிருந்த சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் வழக்கே திசை மாறப்போகுதுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அடுத்த கொஞ்ச நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது. அதுல மீனலோசினி வழுக்கி விழுந்து உயிரிழக்கல, கட்டையால தலையில அடிச்சு கொன்னிருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அடுத்துதான் முழுமையான விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். மீனலோசினி வழுக்கி விழுந்ததா சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போன ராமரத்தினத்துக்கிட்ட உங்க மனைவி எப்படி வழுக்கி விழுந்தாங்க, நீங்க எப்ப பாத்தீங்க, உங்க கூட வீட்டுல வேற யாராவது இருந்தாங்களான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன், ஆனா பெட்ரூம்ல இருந்தேன். மீனலோசினி சத்தம் கேட்டுதான் ஓடி வந்து பார்த்ததாவும் அதுக்கு பிறகுதான் தன்னுடைய மகள் காயத்ரிக்கு போன் பண்ணன்னு சொல்லியிருக்காரு ராமரத்தினம்.
ஆனா அவருடைய பேச்சுல ஒரு தெளிவு இல்லாம உளறுனதை கவனிச்ச போலீஸ் அதனால ராமரத்தினத்துக்கிட்ட நடத்திட்டு இருந்த விசாரணைய போலீஸ் நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம திணறின ராமரத்தினம் மனைவிய நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. அடுத்து மனைவிய எதுக்காக கொலை பண்ணேன், ஏன் கொலை பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. மதுரை கோரிப்பாளையம் வயல்காட்டுசாமி தெருவை சேர்ந்த ராமரத்தினம் மீனலோசினி தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. 2 பேரும் கல்யாணமாகி தனித்தனியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல ராமரத்தினத்துக்கும் மீனலோசினிக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. மீனலோசினி நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தம்னு எல்லாத்துக்கும் திட்டிகிட்டே இருந்திருக்காரு ராமரத்தினம். கணவர் இப்படி பண்றத தாங்கிக்க முடியாம தன்னுடைய மகன் பாஸ்கரனுக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்காங்க மீனலோசினி. உடனே ராமரத்தினத்துக்கு ஃபோன் பண்ணி உங்க வயசுக்கு இப்படி பண்ணலாமான்னு கேட்டு அறிவுரை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சும்மா இருந்த ராமரத்தினம் பழையபடி உப்பு சப்பில்லாத காரணத்துக்கெல்லாம் மனைவி கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. அப்போ ராமரத்தினம் ஒன்று சொல்ல பதிலுக்கு மீனலோசினி ஒன்று சொல்ல ஒரு கட்டத்தில் ஆத்திரத்துடைய உச்சிக்கே போன ராமரத்தினம் மனைவிய சரமாரியா தாக்கியிருக்காரு. அடுத்து கழுத்தை பிடிச்சு கீழே தள்ளிவிட்டு வீட்டில் இருந்த கட்டையை எடுத்து மீனலோசினி தலையில முரட்டுத்தனமா அடிச்சிருக்காரு. அதுல தலையில படுகாயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காங்க மீனலோசினி. அதுக்கு பிறகு பாத்ரூம் போகும்போது டைல்ஸ் தரையில தண்ணீர் கொட்டி இருந்ததால அதுல கால் வச்சு வழுக்கி விழுந்துட்டதா மகள் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ராமரத்தினம். மொத்த உண்மையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு. அடுத்து கொலையாளி ராமரத்தினத்தை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. தனியாக நடந்து செல்லும் பெண்கள் தான் டார்கெட். சாலையில் செல்லும் பெண்களிடம் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவர் தலையில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்து கைவரிசை. சென்னை சிட்டியையே கலங்கடித்த கணவன் மனைவி சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? சென்னை பழவந்தாங்கல் பிவி நகர் முத்தையா தெருவை சேர்ந்த 55 வயசான பவானி நங்கநல்லூர் பகுதியில் உள்ள பார்க்கில் வாக்கிங் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பைக் ஒன்று பின்னாடியே போயிருக்கு. அந்த பைக்கை ஓட்டிட்டு இருந்தவங்க பின்னாடி உட்கார்ந்து இருந்தவங்கன்னு 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருந்திருக்காங்க. ஒரு பைக் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தெரியாம பவானி எப்பவும் போல கேஷுவலா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற நேரம் பார்த்து அந்த பைக் பவானி கிட்ட போயிருக்கு. அடுத்து பைக்குடைய பின் சீட்ல உட்கார்ந்திருந்தவன் பவானி கழுத்துல அணிஞ்சிருந்த தங்க நகையை பறிக்க முயற்சி பண்ணியிருக்கான். டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்ட பவானி செயினை இறுக்கமா பிடிச்சு இழுத்திருக்காங்க. அந்த மர்ம நபர்களால பவானியை மீறி செயினை பறிக்க முடியாம போயிருக்கு. ஒரு சில நிமிடங்கள் போராடி பார்த்தவங்க செயினை பறிக்க முடியாத கடுப்புல பவானியை ஃபோர்ஸா தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து மின்னல் வேகத்துல தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பவானி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவம் நடந்த நங்கநல்லூர் பகுதிக்கு போன போலீஸ் அங்க உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணியிருந்திருக்காங்க. அதுல ஹெல்மெட் போட்டுட்டு பைக்ல போன 2 பேரு நடந்து போயிட்டு இருந்த பவானியை ஃபாலோ பண்ணிட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. ஆனா அதுல பைக்குடைய நம்பரோ அந்த மர்ம நபர்களுடைய அடையாளமோ தெரியல. அதனால அந்த பைக் போன திசையை கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை போலீசார் அலசி ஆராய்ஞ்சிருந்திருக்காங்க. இப்படி விடாம போராடி பவானி கிட்ட செயின் பறிக்க முயற்சி பண்ணவங்களை போலீஸ் மடக்கி பிடிச்சிட்டாங்க. விசாரணை அப்பதான் தெரியுது, ஹெல்மெட் போட்டுட்டு பைக்ல போனது கணவன் மனைவிங்கிறது. கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தொடர் வழிப்பறி சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்குது. கைது செய்யப்பட்ட 2 பேரும் சென்னை பம்மல் பக்கத்துல உள்ள காமராஜபுரத்தை சேர்ந்தவங்க. கணவர் பேரு அந்தோணி ராஜ்,
மனைவி பேரு மரியா சுமித்ரா. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தனியார் நிதி நிறுவனத்துல குடும்ப தேவைக்காக 60,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை சரியான டைமுக்குள்ள திருப்பி செலுத்த முடியாததால நிதி நிறுவன ஊழியர்கள் வீட்டுக்கே வந்து தகராறு பண்ணி இருந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க கண்டபடி பேசினது கணவன் மனைவிக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கு. இனிமேலும் இப்படி அவமானப்பட முடியாது, அதுக்கு கடனை திருப்பி கொடுத்தே ஆகணும், அதுக்கு பணம் வேணும், உடனே பணம் வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி செயின் பறிப்புதான்னு முடிவு பண்ணி கணவன் மனைவி ஜோடி சேர்ந்து வழிப்பறியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. அந்தோணிராஜ் பைக் ஓட்ட பின் சீட்ல உட்கார்ந்து மரியா சுமித்ரா தான் தன்னந்தனியா நடந்து போற பெண்கள் கிட்ட இருந்து செயினை பறிச்சிருக்காங்க. பவானி கிட்ட இருந்து செயினை பறிக்க முடியாம போனாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பல செயின் பறிப்பு சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கிறதா போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. கடன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் செயின் பறிப்புல இறங்குனதா சொன்ன அந்தோணிராஜ் இந்த ஐடியாவை கொடுத்ததே என்னுடைய மனைவிதான்னு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காரு. பைக்கில் பறந்து பறந்து கைவரிசை காட்டின ஜோடி புறாக்கள் இப்போ சிறை பறவையாகி இருக்காங்க. அந்தோணிராஜும் மனைவி மரியா சுமித்ராவும் சேர்ந்து யார் யார்கிட்ட எவ்வளவு நகைகளை பறிச்சிருக்காங்க, இவங்க வேற ஏதாவது குற்ற வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. காணாமல் போன +2 மாணவி மகளை பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் ஏறிய பெற்றோர். 4 நாட்களுக்கு பிறகு முட்புதரில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட மாணவி. வாயில் பியர் பாட்டிலை திணித்து கொடூரமாக கொலை செய்த காதலர். கொலைக்கு பின் உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்த பயங்கரம். இன்ஸ்டாகிராம் சாட்டிங்கை வைத்து துப்பு துலக்கிய போலீஸ். மாணவியை கொடூரமாக கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி இருக்காங்க 18 வயசான தன்மயி. காலையில் வீட்டில் இருந்து கிளம்புன மகள் இரவாகியும் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணினாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால பதற்றமான பெற்றோர் மகளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி தன்மையை பற்றி கேட்டிருக்காங்க. தெரியல ஆண்டி, நான் அவளை பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் பலருடைய பதிலாக வந்திருக்கு. அது பெத்தவங்களுக்கு உச்சக்கட்ட பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒட்டுமொத்த குடும்பமுமே சேர்ந்து தன்மையை பல இடங்கள்ல தேடியும் கிடைக்கல. வயசு பொண்ணு வேற, இதுக்கு மேலையும் லேட் பண்ண வேண்டாம், உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு முடிவு பண்ணி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ண போலீஸ் மாணவியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தன்மயி ஜூன் 3ஆம் தேதி காணாம போயிருந்திருக்காங்க. சிசிடிவி கேமரா, செல்போன் சிக்னலை வச்சு போலீசார் தீவிரமா தேடியும் மாணவி கிடைக்கவே இல்லை. போலீஸ்காரங்களும் மாணவிய பல இடங்கள்ல தேடிட்டு இருந்தப்போ ஜூன் 7ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. சார், கோட்கூர்ல இருக்கிற முட்புதர்ல இளம் பெண் ஒருத்தங்க இறந்து போய் கிடக்குறாங்க, அதுவும் உடல் பாதி எரிஞ்ச நிலையில இருக்குன்னு அந்த வழியா போனவங்க தகவல் சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போன காவலர்கள் இந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காங்க. அதே சமயம் காணாம போன தன்மையுடைய பெற்றோரையும் ஸ்பாட்டுக்கு வர வச்சிருக்காங்க. சார், இது எங்களுடைய மகளா இருக்காதுன்னு அழுதுகிட்டே சொன்னவங்க சடலத்தை உத்து பார்த்திருக்காங்க. அப்போ சடலத்துடைய கையில இருந்த டாட்டூவை பார்த்து இது எங்களுடைய மகள் தாங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு மாணவி எப்படி வந்தாங்க, இவ்வளவு கொடூரமா மாணவியை யாரு கொலை பண்ணதுன்னு தோண்டி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல மாணவியுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருக்கு. அதுல தன்மையை யாரோ தலையில பலமா அடிச்சதால தான் உயிர் போயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. முதல் கட்டமா மாணவியுடைய செல்போனை கைப்பற்றி அலசி ஆராய்ஞ்சிருந்திருக்காங்க. அப்பதான் தன்மையை நரேஷ்ங்கிற இளைஞர் கூட லவ் சேட்டிங் பண்ணியிருந்ததும், காணாம போன அன்னைக்கு காலையில நரேஷ் கூட தான் லாஸ்டா பேசி இருந்ததும் தெரிய வந்துச்சு. அடுத்த நொடியே நரேஷுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ண போலீஸ் அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிடுக்குப்படி விசாரணையில இறங்கினாங்க.
அப்பதான் தன்மயிக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆந்திர மாநிலம் அனந்தபுரத்தில் உள்ள ராமகிருஷ்ணா காலனில குடும்பத்தோட வசிச்சுட்டு வந்திருக்காங்க 18 வயசான தன்மயி. தன்மயியுடைய குடும்பம் வசதி வாய்ப்புக்கு பஞ்சமில்லாத குடும்பம்னு சொல்லப்படுது. இப்படி குடியிருக்கிற அதே ஏரியாவில் தன்மயியுடைய அப்பா புதுசா வீடு கட்டி இருந்திருக்காரு. இந்த வீட்டுக்கு போர்மேன் வேலைக்கு வந்தவர் தான் அந்த நரேஷ். அனந்தபுரத்தை சேர்ந்த நரேஷுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த சூழல்ல வேலை பார்க்க வந்த இடத்துல நரேஷுக்கு தன்மயி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் நட்பு ரீதியா நல்லா பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் சிங்கிள் தான் தன்மயி கிட்ட சொல்லியிருக்கான் நரேஷ். அவன் சொன்ன எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பின தன்மயி நரேஷ் கூட தினமும் இன்ஸ்டாகிராம்ல சாட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்து பேசி பழகின 3 மாசத்துல கடந்த 1 மாசமா நரேஷும் தன்மையும் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல தான் நரேஷுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தன்மயிக்கு தெரிய வந்திருக்குது. கல்யாணமானதை மறைச்சு என்னை ஏமாத்திட்டியேன்னு கேட்டு நரேஷ் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க தன்மயி. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா நீ என் கூட இருந்ததை எல்லார்கிட்டையும் முக்கியமா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சிருவன்னு கோபத்துல கொந்தளிச்சிருக்காங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்மைய சமாதானப்படுத்த பார்த்திருக்கான் நரேஷ். ஆனா தன்மையை உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. அதனால தன்மைய கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண முடிவு பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தன்மை கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி பேசி ஜூன் 3ஆம் தேதி அவுட்டிங் அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். பைக்ல போகும்போதும் தன்மையை நரேஷ் கிட்ட தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதனால ஆத்திரமான நரேஷ் கோட்கூர்ல இருக்கிற முட்புதற்கு தன்மையை அழைச்சிட்டு போய் அவங்கள கீழே தள்ளி விட்டிருந்திருக்கான். அதோட அங்க இருந்த பாறாங்கல்ல தூக்கி அவங்க தலை மேல போட்டு கொடூரமா தாக்கி இருந்திருக்கான். அதுல தன்மையுடைய உயிர் போகாததால அவங்களுடைய வாயில பீர் பாட்டில திணிச்சு துடிக்க துடிக்க கொன்னிருக்கான் நரேஷ். அதுக்கு பிறகு சடலத்துக்கு மேல பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். மொத்த உண்மைகளும் நரேஷ் வாக்குமூலத்துல ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். தனக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி மாணவிய நம்ப வச்சு ஏமாத்தினது மட்டும் இல்லாம கொடூரமா கொலை பண்ண நரேஷை கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு